ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு காஜு கட்லி மாதிரி டேஸ்டான பீனட் கட்லி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க செய்து பார்க்கலாம். வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு ஒரு 150 கிராம் வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கினேன். ஆனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அதோட தோலெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர மாதிரி செய்து எடுத்துக்கணும். தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன். 150 கிராமுக்கு 100 கிராமு. இப்போ அந்த கடலை வந்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் விட்டு அந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துடணும். ஒரே அடி அரைச்சிங்கன்னா அது பீனட் பட்டர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு கம்பி பாகு பதத்துக்கு வர வச்சுட்டு நம்ம அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டுடலாம். வேர்க்கடலை தூள் அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நல்லா ஒட்டாமல் உருண்டு திரண்டு வந்துடும் பாருங்கள். சூப்பராக கடாய் விட்டு வருது. இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தேய்ச்சிட்டு அதில் போட்டு நல்லா கை பொறுக்கிற சூடாகிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அது நல்லா வரும். கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டர் பேப்பர்லேயும் அதே மாதிரி கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு அது மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஏதாச்சும் சப்பாத்தி கட்டை இல்லைனா வந்து கரண்டி தான் நான் வச்சு பண்ணேன். இந்த திக்னஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. எனக்கு சூப்பராக வந்தது. நான் ஃபுட் கிரேடு சில்வர் பேப்பர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சேஃபாக செக் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு உடனே காட்டுறதுக்காக அது வந்து கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பீசஸ்லாம் செம்ம ஃபினிஷிங்காக வரும் உங்களுக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நிறைய ரெசிபீஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ண முடியும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இன்றைக்கி டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.